ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ள இந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நாளைக்கு மாம்பழம் சாப்பிடலாம். எங்கள் அப்பா நிறைய கிளிமூக்கு மாங்காய் பறிச்சுட்டு வந்திருந்தாரு. இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவீங்களோ சீக்கிரமா காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. 2-3 மாதம் தான் மாம்பழம் சாப்பிட முடியும். அதுக்கு மேலேயும் வச்சு சாப்பிடணும்னா இதை மாதிரி ஏதாவது ரெசிபி ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லா மாங்காயும் நல்லா கழுவிட்டு தண்ணியெலாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் உட்காந்து இதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தோல் சீவிட்டு இந்த மாங்காயை பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிடலாம். தோல் சீவி தர எங்கள் வீட்டில் அந்த அக்கா வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷேப்பில் கட் பண்ணிட்டு இருந்தோம். நான் இந்த காய் சீவுறதுல இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு இருந்தேன். என் பையன் நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்து உட்காந்து ஒரு மாங்காவை ரொம்ப நேரமாக சீவிட்டு இருக்கான். இது ஒரு டிஷ்ஷு. இது கொஞ்சம் பழுத்த மாங்காய். இது மீடியமாக பழுத்த மாங்காய். இது ரொம்ப பச்சை காய். எடுத்துகிட்டு வந்த மாங்காய் எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 ரெசிபி பண்ண போகிறோம். முதல்ல கொஞ்சமாக பழுத்த காயை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப பழமாக இல்லாமல் மீடியமாக பழுத்திருந்தால் போதும். நம்ம எல்லா மாங்காயும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்த மேங்கோ ஜூஸை அடிகனமான ஒரு பாத்திரத்தை சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி ஓரளவுக்கு சுண்டுனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. நான் ஒரு கப்புக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். மாங்காவோட இனிப்பை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்குங்க. ரொம்பவும் சர்க்கரை கம்மியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாம் கரெக்டாக வராது. ஒரு சிட்டிகை மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இனிப்பு காரமும் கொஞ்சம் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. சர்க்கரை கரைய ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல. இந்த ஜாமை கலரிட்டே இருந்து இந்த அளவுக்கு திக்காகிற வரைக்கும் கிளறணும். ரெடி பண்ண ஜாமை இந்த மாதிரி தட்டில் ஊற்றிட்டு தட்டை சாய்ச்சிங்கன்னா ரெண்டும் கலக்கக்கூடாது. ரொம்ப காயாக இருந்த மாங்காவை நாங்கள் வத்தல் போடுறதுக்காக வெயிலில் காய வச்சுருக்கோம். இந்த ஆயில் ஊற்றுற கேன் இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம். இது தோசை ஊற்றுறதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தோசைக்கல்ல இந்த மாதிரி தேய்ச்சி விடுறதுக்கு உடனடியாக டக்குன்னு எடுத்துகிட்டு டக்குன்னு மூடி வைக்கவும் நல்லாயிருக்கு. சூப்பரான மொறுமொறுன்னு ஒரு தோசை சுட்டு எடுத்துக்கிறேன். எதுக்கு ஜாம் ரெடி பண்ணும்போது தோசை சுடுறேன்னு பார்த்தீங்களா? நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜாம் ஆற வச்சதுக்கப்புறமா நல்லா திக்காயிருக்கு. இங்கே பாருங்கள், எடுத்தோம்னா அப்படியே கடையில் கொடுக்குற ஜாம் மாதிரியே கரெக்டாக வந்திருக்கு அந்த ஸ்வீச்சர். இதை டக்குன்னு சாப்பிட்ணும்ல, அதுக்காக தான். தோசைக்கு இதில் ஜாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட இந்த ஜாம் தோசை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஹோம்மேட் மேங்கோ ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு மேலே வரைக்கும் இருக்கும். இன்னொரு ரெசிபி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.